இன்னைக்கு வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசலாம். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லைங்க. பிடிக்காதவங்க அப்படியே கடந்து போயிடுங்க. இத கொஞ்சம் புரிஞ்சுக்க நினைக்கிறவங்க முழுசா பாருங்க. நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம் அப்படின்னம்னா, அது சின்ன லெவலா இருந்தாலும் சரி, பெரிய லெவலா இருந்தாலும் சரி, அந்த ஆஃபீஸ் மெயின்டனன்ஸ்க்கு அந்த கம்பெனி நிர்வாக மேலாண்மைக்காக நம்ம சில பொருட்கள, ஸ்டாக்க மெயின்டெயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாரி நம்ம ஸ்டாக்க மெயின்டெயின் பண்ணும்போது, நம்ம அதுக்கு மொத்தமா நெறைய வாங்கி வச்சுட்டு, அது வேணுங்கிறப்ப அப்பப்ப எடுத்து நம்ம இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். இன்னொன்னு எப்பல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, அப்பப்போ உடனே போய் வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு பென்சிலே பேனாவே வேணும் அப்படின்னம்னா, மொத்தமா ஒரு கட்டா வாங்குனா ரேட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 20 பீஸ், 30 பீஸ் இருக்கிறத வாங்கி வச்சுருவாங்க. அவங்க 1, 2ஆ யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பீஸ் அப்படியே ஸ்டாக்லயே இருக்கும். உதாரணத்துக்கு பேனா சொல்றேன். இது அவங்கவங்களோட நிர்வாகத்துக்கு தகுந்த மாரி அது பெரிய லெவல்ல எக்ஸ்பெண்ட் ஆகும். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேனாவ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து மொத்தமா ஒரு பொருள வாங்கி வச்சுட்டு, வேணுங்கிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுமா? அப்படின்னு கேட்டா, ஆகுமா? அதுதான் கேள்வியே. அ ஒ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷீட் பிரிண்ட் டெய்லியுமே நடக்கக்கூடிய பிரிண்டான வேலை தான். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீக் பை வீக் அப்பப்போ போய் தான் வாங்கிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமா வாங்கி வச்சா கண்டிப்பா அவங்களுக்கு அதுலேருந்து ரூ. 2 ரூ. 3 லெஸ் ஆகத்தான் செய்யும். ஆனா, அவரு எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு தேவை எதற்கு தகுந்த மாரி நான் வாங்கிக்குவேன். அதுக்கு தகுந்த மாரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 2க்குமே ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, சில பேர் எனக்கு பேமெண்ட்டு இதில மொத்தமா வாங்கி வைக்கும்போது கம்மியாகுது. ஸோ எப்படி நான் யூஸ் பண்ண போறதுன்னா, நான் இப்பவே வாங்கி வச்சுர்றேனே அப்படிங்கிறதும், இல்ல எனக்கு எப்பப்ப தேவைப்படுதோ நான் அப்ப மட்டும் வாங்கிக்கிறேன். எனக்கு இதனால இன்வெஸ்ட்மென்ட் லாக் ஆகாது. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் 2 பேரும் மெயின்டெயின் பண்றத நான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த 2 விஷயத்துல எது சரியான விஷயம், எது எல்லாத்துக்குமே உகந்த விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுடைய எண்ணப்படி கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மொத்தமா ஒரு பொருள வாங்கி வச்சு, நம்ம தேவைக்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல நம்ம ப்ராடக்ட் எப்பல்லாம் தேவைப்படுதோ, அப்ப மார்க்கெட்டுக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்துரலாமா? இத வந்து நம்ம நண்பர்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் கடையில போய் அந்த சின்ன பொருளோ, பெரிய பொருளோ வாங்கும் பொழுது, நமக்கு நேர விரயம் நடக்கலாம். அதனால வந்து நம்ம மொத்தமா வாங்கி வைக்கிறது நல்லது. மொத்தமானாலும் மொத்தமா வாங்கி வைக்காம, ஓரளவுக்கு மீடியம் ஸ்டாக்காவது மெயின்டெயின் பண்றது அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேராவது இருக்கணும். அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன நான் எதிர்பார்க்கிறேன். வெல்கம் சேனல சப்ஸ்கிரைப்